ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. இன்னைக்கு நம்ம சூப்பரான சிக்கன் டிக்கா தம் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிக்கா மசாலா வந்து என்னென்ன போட்டு அரைக்கணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நீங்கள் ஜீரா எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் ஒரு 6 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி சில்லி வந்துட்டு ஒரு 7 எடுத்திருக்கேன்னா, இது வந்து நம்மளுக்கு கலர் தரும் நல்லா, அதுக்காக. ஸோ இப்போ இது நல்லா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம நல்லா வந்து வறுத்தெடுத்தாச்சு. ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த கொத்தமல்லி எல்லாம் கருகிடுச்சுன்னா இந்த ஃப்ளேவரே மாறிடுங்க. ஸோ நம்ம இதை எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலாவுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துக்கலாங்க. ஸோ ஒரு டீஸ்பூன் போல் கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நீங்கள் சீரகம் எடுத்துக்கோங்க, நிறையா எடுக்க வேணாம். 2 பிரியாணி இலை. அப்புறம் வரமிளகா வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி சும்மா ஒரு காஷ்மீரி சில்லி போல் எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு துண்டு. கிராம்பு ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வந்து கருகக்கூடாது. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ட்ரையாக அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கப்பில் நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 கப் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா வந்து நம்ம ஒரு 4-5 தடவை தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து வாட்டர் வந்து நம்மளுக்கு நல்லா அந்த தெளிவாக இருக்கணுங்க, இல்லாட்டி நம்ம செய்கிறப்போ கஞ்சி ஃபார்ம் ஆகும். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறோம் இதையை. இப்போது சிக்கன் டிக்கா பிரியாணிக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வைக்கணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு 1/2 kg நான் சிக்கன் எடுத்திருக்கேன், வித் போன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் நீங்கள் 2 டீஸ்பூன் போல் நம்ம அரைச்சி எடுத்திருந்த டிக்கா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவு. இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சுடுங்க அப்படியே. இப்போது ஒரு க்ரில் பேனோ இல்லாட்டி நார்மல் பேனோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த டிக்கா மசாலா போட்டு வச்சுருந்த சிக்கனை இதில் இன்னொன்றா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆச்சு. நம்ம இதெல்லாம் திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து தண்ணி வற்றிடுச்சு. இந்த எண்ணெயும் பாருங்கள் நல்லா இதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. கலரும் நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து இந்த க்ரில் மார்க்ஸும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்த பேட்சையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுலேயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா நம்ம காஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னி கொஞ்ச நேரம் இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். ஸோ இப்போது இந்த வெங்காயம் இதாகிட்டுருக்கிறப்பவே நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு தண்ணியும் சூடு பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நான் இந்த அரிசியை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு 9 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து இப்போது பிரியாணி இலை 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டை ஒரு சின்ன துண்டு, அப்புறம் கிராம்பு ஒரு 3 ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த அரிசிக்கு தேவையான அளவு நம்ம இங்கே வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிச்சிருந்த இந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 80% வந்து நம்ம அரிசி வெந்திருக்கணுங்க. ஸோ அந்த அளவுக்கு வேகட்டும், அது வரைக்கும் நம்ம விட்டுடலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு. இப்போது இதில் நம்ம பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போது இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஸோ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நம்ம வந்து இந்த பிரியாணி மசாலா அரைக்கிறப்பவே நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம், அதாவது கிராம்பு எல்லாமே. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் கிராம்புலாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வேக வச்சிருந்த அரிசி பார்த்திங்கன்னா 80% போல் வெந்துருச்சு. பாருங்கள், அமுத்தினா இந்த மாதிரி உடையணும், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதையே நம்ம இனி தண்ணி வடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போது இது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா எல்லாமே வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதையே ஒரு கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் டிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் உப்பு தேவையான அளவு நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. இது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இது மேலே அந்த பேன் வச்சு லேயர் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இந்த பேனில் தாங்க லேயர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம் கீழே லேயரை. இப்போது இது மேலே நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கிரேவியில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம மீதி இருக்க இந்த ஃபுல் கிரேவி அதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் இதை ஃபுல்லாக ரைஸ் லேயர் வச்சு கோட் பண்ணிடலாம். இப்போது இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி வச்சது. ஸோ பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஆனியனையும் சேர்த்துக்கோங்க, ஃப்ரைடு ஆனியன். ஸோ இப்போ இதே ஒரு ஃபாயில் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை சீல் பண்ணி வச்சிடலாம். நல்லா வச்சுட்டு இதை லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போது நம்ம 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபாயில் எடுத்துகிட்டு இதை லேசாக இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த டேங்க, இன்னைக்கு நம்ம பண்ண சிக்கன் டிக்கா மசாலா நீங்கள் நிறையாவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபிஷ், ப்ரான், அப்புறமா சிக்கன் எல்லாத்துக்குமே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் டிக்கா ரெசிபி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பிரியாணி தம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் டிக்கா பண்ணி வச்சுட்டு வீட்டில் இருக்கவங்க கிட்ட இருந்து அதை நான் காப்பாற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அப்புறம் டெம்டிங்காக கூட இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐகான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.